ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரி. யூரோப்பில் பார்த்தீங்கன்னா செர்பியான்ற பிளேஸில் தான் இருக்கோம். இது ஒன் ஆஃப் த சென்ட்ரி யூரோப்பியன். இங்கே நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் ப்ராக்ரஸ். இந்த ப்ராக்ரஸ்லேருந்து அட்டா பீச்சுன்னு ஒரு பிளேஸ் போகிறோம். அந்த வீடியோ நான் ஃபுல்லாக உங்களுக்கு போடுறேன். இந்த செர்பியாவில் உள்ள மக்களாக இருக்கட்டும், தமிழ் பீப்புள் நீங்கள் செர்பியாவுக்கு வரதாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் இந்த பிளேஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பஸ்ஸு மாதிரி போகிறோம். இந்த இடத்துலேருந்து எப்படி போகிறோம், இந்த பஸ்ஸுக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் செலவு பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். நம்ம இந்த பஸ் லொக்கேஷனை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று தரேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களோட கூகுள் மேப் போட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் யூரோப் செர்பியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் கூகுள் மேப் போட்டு போக வேண்டிய லொக்கேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு எந்தெந்த பஸ் வருன்றதை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மேப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மேப்லேயே ஷோ ஆகும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அந்த பஸ்ஸோட ரூட்டை நீங்கள் பிடிச்சி போயிடலாம். அது மாதிரி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனோம். இது ஆக்சுவலாக செகண்ட் டைமு. நாங்கள் இதில் கற்றுக்கிட்டது என்ன ஒரே ஒரு விஷயம்னா, சனி ஞாயிறு இந்த 2 நாளுமே இந்த கூகுள் மேப்பில் உள்ள பஸ் டைமிங் வந்து ப்ராப்பராகவே இருக்காது. என்ன ஒரு ரீசன்னா, யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி ஞாயிறு ஹாலிடே. அதனால வந்து பஸ்ஸு முன்னையும் வரலாம் பின்னையும் வரலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, அரை மணி நேரம் காத்திருந்ததுக்கப்புறம் பஸ்ஸு வந்துருச்சு. நம்ம போக வேண்டிய பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 108. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஏறிட்டோம். பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 108 ஏறிட்டோம். இங்கேருந்து ஒரு பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போனோம்னா 23 பஸ் வரும். அது வந்து சாஜம் போகும். அந்த சாஜம்லேருந்து நம்ம இன்னொரு பஸ் மாறணும் அடாவுக்கு. ஆனால் அங்கே நீங்கள் சாஜம் போயிட்டீங்கன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா நிறைய பஸ் இருக்கும். சாஜம் வந்து மேக்ஸிமம் ஒரே ஸ்டாப் தான். நீங்கள் வந்து எங்கேருந்து வந்தாலும் சரி, அதை செர்பியாவுக்கு வேறு எங்கே இருந்தீங்கனாலும் அடா பீச்சுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மேப்லேயே பஸ் ரூட் வந்துடும். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் வராது. அடுத்த பஸ் ஏற 23 பஸ் ஏறணும்ல, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாஜம் பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இங்கேருந்து இன்னொரு பஸ் நம்ம மாற போகிறோம். 501 ஏறி இருக்கோம். நீங்கள் சாஜம் வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து அடிக்கடி நிறைய பஸ் இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கன்னா மேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபைனலாக நம்மளோட டெசிக்னேஷனை ரீச் பண்ணுறோங்க. இந்த இடம் எப்படி இருக்குதுன்றத கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அடா பீச்சுக்கு தான் நிறைய தமிழர்கள் இந்தியர்கள்லாம் வருவாங்க. இது வந்து செர்பியாவில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. சம்மர் டைமுக்கு இந்த பீச்சை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க இந்த பீச்சில். வந்துட்டோம். மக்களே, இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று இந்த செக் போஸ்ட் வழியாக போகலாம். அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோல் இருக்கும். இந்த டோல்கேட் வழியாகவும் போகலாம். ஆனால் இந்த டோல்கேட் வழியாக போகும்போது அந்த அடாவோட லோகோ இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம ஃபைனலாக அடா சிகாஞ்சலா அந்த பிளேஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செர்பியாவில் உள்ளவங்க எல்லாமே இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸ் தான். மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அடா பீச்சில் எல்லாம் ஸ்விம்மிங்க்கு பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பாட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம்.
என் கூட வந்த நண்பர் வந்து ஸ்விம் பண்ணுற ஐடியாவில் இன்றைக்கி வரல. பட் நான் அப்படி இல்லை, நான் நீச்சல் அடிக்க போகிறேன். நண்பர்களே, நல்லபடியாக ஒரு குளியலை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பசங்க 2 பேர் வந்திருக்காங்க. பிரதர், உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் கதிர், ராஜ்குமார். இவங்க 2 பேரையும் நீங்கள் பார்த்துருக்கோம். இதோட இந்த வீடியோவை நாங்கள் எண்ட் பண்ணுறோம். இது அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய் பாய், டாடா, டேக் கேர்.